மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். நாங்கள் என்னமோ நினச்சோம், நாங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமும் நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகாக பார்ப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தூத்துக்குடியைச் சேர்ந்த அருண் கணேஷ் என்பவரது 3 வயது மகன் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறிய எல்இடி பல்பை விழுங்கியுள்ளார். சிறுவனின் மூச்சுக்குழாயில் எல்இடி பல்ப் சிக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ள நிலையில் உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சிக்கிய எல்இடி பல்பை அகற்ற முடியாத சூழ்நிலையில் சிறுவனை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். காது மூக்கு தொண்டை நிபுணர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான மருத்துவர் குழு அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக சிறுவனின் மூச்சுக்குழாயில் சிக்கிய எல்இடி பல்பை அகற்றி சாதனை படைத்துள்ளனர். தங்களது குழந்தையை காப்பாற்றிய மருத்துவர் குழுவிற்கு சிறுவனின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். நாங்கள் என்னமோ நினச்சோம், நாங்கள் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமும் நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ அழகாக பார்ப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.